வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி சித்திரை திருநாள் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. காலைல ஏஞ்சி சாணி தெளிச்சுட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால காலைல ஏஞ்சி சாணியெல்லாம் தெளிச்சுட்டு மூணு சைடு சாணி தெளித்து கோலம் போட்டாச்சு. ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடிச்சாச்சு. அதோட தண்ணியும் வச்சாச்சு. அதோட வீடை வந்து பெருக்கியாச்சு. கடகடன்னு வீடு எல்லாம் சுத்தமாக பெருக்கியாச்சு. வருஷம் பண்ணுறதுனால நம்ம வந்து வீடை சுத்த பத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடை வந்து சுத்தமாக பெருக்கிட்டு அதோட மாப்பும் போட்டு விட்டாச்சு. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உப்பு, மஞ்சள்தூள், லைசால் எல்லாமே போட்டு நான் துடைக்கிறோம். துடைச்சிட்டு இப்படி தான் நான் வீடு துடைப்பேன். உப்பு, மஞ்சள்தூள், லைசால் எல்லாம் போட்டு தான் வீடு துடைப்பேன். வீடு ஃபுல்லாக அப்புறம் டீ குடிச்சிட்டு தான் நான் அடுத்த வேலை செய்யிட்டோம். அதோடு வந்து எங்கள் வீட்டுக்காரர் இண்டுன்றதுனால எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தோம். நல்லெண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு வீடு துடைக்க ஆரம்பித்தாச்சு. ஒயிட் கலர் டைல்ஸ்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி துடைச்சி தான் ஆகணும். துடைச்சாச்சு. அதோடு உளுந்தும் ஊற வச்சாச்சு. ஒரு கப் உளுந்து, தேவைக்கேற்ப உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதோடு ஐஸ் கட்டி ஆட் பண்ணியாச்சு. அப்போ தான் வந்து புசு புசுன்னு வரும் நம்மளுக்கு. அதோடு பச்சை அரிசி கொஞ்சம் போட்டுக்கின்னு அதை நல்லா 5 மூளை அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு தேவையான சர்க்கரை, ஏலக்காய், லைட்டாக உப்பு, அதோடு ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து 3 வாழைப்பழம் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். மூணு வாழைப்பழம் சேர்த்துன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோடு மிளகு, சீரகம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மெதுவடை மெத்துன்னு சூப்பராக வரும். இதே மாதிரி பக்குவத்தில் செய்தால். உப்பு போட்டு மாவும் நேற்று ஆட்டி வச்சாச்சு. உப்பு போட்டு மாவு வந்து கரைச்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இட்லியும் ஊற்றியாச்சு. இன்றைக்கி சிம்பிளான கேஸ் இல்லைன்றதுனால விறகு அடுப்பிலும் சமைக்க முடியல. அதனால் சிம்பிளான சமையல் தான். குக்கர்லேயும் வந்து சுண்டல் வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. சுண்டலை குக்கரில். அதோட உளுத்தம் வடைக்கு மாவும் பிசைஞ்சாச்சு. அதோட ஃபஸ்ட்டு இனிப்பு போண்டா போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டாச்சு. சூப்பராக இருந்தது. நல்லா புசு புசுன்னு வந்தது. நல்லா கலர்ஃபுல்லாக இனிப்பு போண்டாவும் சுட்டாச்சு. அதோட உளுத்தம் போண்டாவும் சுட்டாச்சு. தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு கடுகு, உளுந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்காக காராமணி சுண்டல் தான் ஊற வச்சேன். அதோடு உளுத்தம் போண்டாவும் போட்டாச்சு. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுண்டலை தாளித்து எடுத்தால் அருமையான வந்து காராமணியும் சுண்டல் தாளித்த சுண்டலாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான தாளித்த சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அதோடு சாம்பார் வைக்கலான்னு சிறுபருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் ஒரு 4-5 விசில் விட்டாச்சு. சிம்பிளான சமையல் தான். அதோட பயிறு நல்லா வெந்தாச்சு. பருப்பு அதை நல்லா கடைஞ்சாச்சு. மொத்தம் போட்டு கடைஞ்சிட்டு அந்த பருப்புலேயே வந்து மாங்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி பூ அதிலே போய்ட்டு திரும்பி ஒரு 2 விசில் விட்டு தாளிச்சாச்சு. ஏன்னா கேஸ் இல்லாததுனால நம்ம வந்து குயிக்காக செய்யணுன்றதுனால குக்கர்லேயே வந்து காய்கறிகள்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அப்புறம் தாளிச்சுன்னா உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணி, கொத்தமல்லி ஆட் பண்ணிச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மாங்காய் போடுறதுனால புளி தேவைக்கேற்ப கடலெண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதோடு வந்து சித்திரை திருநாள் அன்று பழங்கள் வந்து முக்கணிகளை வச்சு வெத்தலை பாக்கு வச்சு பழங்கள்லாம் வச்சு நடு வீட்டில் படைச்சாச்சு. அதோடு குளிச்சுட்டு சுட சுட ஆவி பறக்க இட்லி, சுண்டல், தாளிச்ச சுண்டல், அதோடு இனிப்பு போண்டா, மெதுவடை, சாம்பார் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சித்திரை திருநாள் அன்று சூப்பராக நம்ம பழத்தோடு சூப்பராக முடிச்சாச்சு. இப்படி தான் என்னுடைய சமையல் போச்சு சிம்பிளான முறையில். மதியம் வந்து பழைய சாதம் இருந்தது, அதே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம சாம்பாரும் விட்டாச்சு. மதியம் லஞ்சு எதுவும் செய்யலை. வச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எங்களுடைய சித்திரை திருநாள் ரொட்டீன் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனுடன் வேண்டிக் கொள்கின்றேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.